நாம் இந்த வீடியோவில் பிரிண்ட், டைப் ஃபங்க்ஷன், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஹெலோ வேர்ல்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பைத்தனில் எப்படி பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீனில் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். பிரிண்ட் ஹெலோ வேர்ல்ட் டபுள் கோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். சப்போஸ் இப்போ ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் 5 அப்படின்னு கொடுத்தாலே பிரிண்ட் பண்ணிடும். இங்கே 5 அப்படிங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப். டேட்டா டைப்ஸ் ஏன் டேட்டா டைப்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப முக்கியம்? ப்ரோக்ராமிங்னாலே ஜென்ரலாக நம்மளோட டேட்டாவை இன்புட்டாக சென்ட் பண்ணி இன்புட்டாக கொடுக்குற டேட்டாவை நமக்கு தேவைப்படுற மாதிரி ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கெட் பண்ணுறது தான். நீங்கள் கொடுக்குற டேட்டா நம்பர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், லிஸ்ட், ஃபைல், இமேஜ் அப்படின்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதே போல் தான் அவுட்புட்டும். எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு ஒரு அவுட்புட்டாக ஒரு நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை ஸ்ட்ரிங்காக கூட கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் 5+6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 11 அப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். சப்போஸ் இப்போ நான் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் சம் ஆஃப் 5+6 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் 5+6. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இன்டிஜர் டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கோட சம் பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட் சம் ஆஃப் 5+6 இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு வரும். இது என்டையராகவே ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். சப்போஸ் நான் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பைத்தன் ஒரு டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால டேட்டா டைப் பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் என்ன டேட்டா டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டா ப்ராசஸிங் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கெட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்மளோட டேட்டா என்ன டேட்டா டைப்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா என்ன டைப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். டைப் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது பைத்தன் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைப் ஆஃப் 2.0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பைத்தன் இது ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இதே போல இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட், டிக்ஷனரி அப்படின்னு நிறைய டேட்டா டைப்ஸ் பைத்தன்ல இருக்கு. நம்ம ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா டைப் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில டேட்டா பாயிண்ட்ஸை டைப் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்து அது என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் 4 அப்படின்னு கொடுக்குறப்ப அது இன்டிஜர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. டைப் ஆஃப் 5.0 அப்படின்னு கொடுக்குறப்ப அது ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. டைப் ஆஃப் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுது. டைப் ஆஃப் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறப்ப அது பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுது. பைத்தனில் ஒரு டேட்டாவோட டேட்டா டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இப்போது டேட்டா டைப்னா என்னன்னு தெரியும். பட் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். நம்ம வேரியபிளை டிஃபைன் பண்ணுறது மூலமாக நம்மளோட இன்புட் டேட்டாவை மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு லேட்டராக தேவைப்பட்டால் வேரியபிள் நேமை கால் பண்ணால் நமக்கு அந்த வேரியபிளில் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை நமக்கு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். அதை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இப்போ எப்படி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு கிரீட்டிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறப்ப இங்கே கிரீட்டிங்ஸுங்கிறது வேரியபிள் நேம். அதில் ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஹெலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணணும்னா நான் பிரிண்ட் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக பிரிண்ட் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணப்ப டேட்டாவை டைரெக்டாக பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணோம். ஆனால் இப்போ ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஆல்ரெடி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணதுனால நாம அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணாலே போதும். வேரியபிள் கால் பண்றப்ப டபுள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதான் வேரியபிள்ஸோட பவர். நாம ப்ரோக்ராம்ல எங்க வேணும்னாலும் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணிக்கலாம். இங்க ஹெலோ வேர்ல்டுங்கிறது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரிங். இதுவே ஒரு பெரிய லென்த்தியான ஸ்ட்ரிங்கை வேரியபிள் அசைன் பண்ணாம இருந்தா நமக்கு ப்ரோக்ராம்ல வேற இடத்துல தேவைப்படுறப்ப எகைன் அண்ட் அகைன் சேம் லென்த்தி ஸ்ட்ரிங்கை அடிக்கடி காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ப்ரோக்ராம் ரீட் பண்றதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேரியபிள்ஸை டைனமிக்காக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கிரீட்டிங்ஸுங்கிற வேரியபிளை நம்ம ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிட்டோம்னா
கிரீட்டிங்ஸுங்கிற வேரியபிள் இப்போ ஹலோ வேர்ல்டு பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹாய் ஸ்டூடெண்ட்ஸை பாயிண்ட் பண்ணும். இப்போ கிரீட்டிங்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் வரும். இப்போ வேரியபிள்னா என்னன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்கில் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைனா என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மற்ற ப்ரோக்ராமர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைத்தனில் ஹேஷ் அப்படிங்கிற கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் ரைட் பண்ணலாம். 3 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி மல்டிலைன் கமெண்ட்டாக கூட ரைட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிரிண்ட், டைப் ஃபங்க்ஷன், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.